வணக்கம். தமிழகத்தில் இருக்கும் பஞ்சபூத சிவத்தலங்களில் நீர் தத்துவத்தை குறிக்கும் ஒரே தலம் எது தெரியுமா? அதுதான் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில். இங்கே சிவலிங்கத்தின் அடியில் இன்று வரை இயற்கையாகவே நீர் ஊறிக்கொண்டே இருக்கிறது. இந்த அதிசயம் எப்படி நிகழ்கிறது? யானையும் சிலந்தியும் வழிபட்ட இந்த தலத்தின் வரலாறு என்ன? வாங்க 2000 ஆண்டுகளுக்கு மேலான மகிமை கொண்ட திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலின் அற்புதங்களை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவிலின் வரலாறு, யானை சிலந்தி புராணம், அகிலாண்டேஸ்வரி அம்மன் சிறப்பு, நீர் தத்துவ உண்மை மற்றும் தரிசன பலன்கள் இவற்றை பற்றி காண்போம் வாருங்கள். திருச்சி மாவட்டத்திற்கு அருகே காவிரி மற்றும் கொள்ளிடம் நதிகள் இடையில் அமைந்துள்ளது இந்த திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில். பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமாக போற்றப்படுகிறது. சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த திருத்தலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பக்தர்களை ஈர்த்து வருகிறது. தல வரலாறு. ஒருமுறை யானையும் சிலந்தியும் சிவபெருமானை வெவ்வேறு விதமாக வழிபட்டன. யானை தினமும் நீரால் அபிஷேகம் செய்தது. ஆனால் சிலந்தியோ சிவனின் மீது வெயில் படக்கூடாது என்பதற்காக சிவனின் மேல்புறத்தில் ஒரு வலையை உருவாக்கியது. இதனால் சிவபெருமான் யானைக்கும் சிலந்திக்கும் ஒருவாறே அவருடைய அருளை புரிந்தார். இதனால் இத்திருத்தலம் திரு ஆனைக்கா என்று அழைக்கப்பட்டது. இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசயம் சிவலிங்கத்தின் அடியில் எப்பொழுதும் நீர் ஊறிக்கொண்டே இருப்பதுதான். அகிலாண்டேஸ்வரி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக வழிபடப்படுகிறார். நண்பகல் பூஜையில் அர்ச்சகர் பெண் உடை அணிந்து பூஜை செய்வதும் இத்தலத்தின் ஒரு தனிச்சிறப்பாகும். இத்தலத்தின் மூலவர் ஜம்புகேஸ்வரர். ஸ்தல விருட்சம் நாவல் மரம். சமஸ்கிருதத்தில் ஜம்பு என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஜம்பு மரத்தின் அடியில் சிவபெருமான் எழுந்தருளியதால் அவருக்கு ஜம்புகேஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டது. இங்குள்ள கருவறையில் இருக்கும் நீர் எப்பொழுதும் ஊறிக்கொண்டே இருக்கும். கடுமையான கோடை காலத்திலும் நீர் வற்றாது இருப்பது பக்தர்களை வியப்பில் ஆழ்த்தும் ஒரு தெய்வீக அதிசயமாக கருதப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி எப்படி பக்தர்களின் பார்வையில் ஒரு தெய்வீக அதிசயமாக கருதப்படுகிறதோ, அதே போல அறிவியலின் பார்வையில் இந்த பகுதியின் உயர்ந்த நிலத்தடி நீர்மட்டம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் எந்த காரணமாக இருந்தால் என்ன? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கும் வற்றாமல் இருக்கும் இந்த நீரை காண தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகை தருகின்றனர். இந்த தலத்திற்கு வந்து ஜம்புகேஸ்வரரையும் அகிலாண்டேஸ்வரி அம்மனையும் தரிசித்தால் மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, கல்வி முன்னேற்றம், திருமண தடைகள் நீங்குதல் மற்றும் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் என்று பக்தர்கள் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டுள்ளனர். திருவானைக்காவல் கோவில் திருச்சியிலிருந்து மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிலும், ஸ்ரீரங்கத்தில் இருந்து மிக அருகிலும் அமைந்துள்ளது. பேருந்து, டாக்ஸி, ஆட்டோ ஆகியவற்றின் மூலமும் இந்த கோவிலிற்கு எளிதாக செல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி முக்கியமாக ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் ஆன்மீக தகவல்களுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.